ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இப்போ தான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இனிஷியலாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு டேர்மை கேட்பீங்க. சைட்லேயே வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டும் இண்டெக்ஸ் ஃபண்டும் அப்படி ஒன்றா தான் எதுக்கு ரெண்டு நேம் வச்சுருக்காங்க. அப்படி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நான் எதை சூஸ் பண்ணி என்னோட மணி இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் எனக்கும் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ராகுலுக்கு நான் என்ன சொன்னால் அவனுக்கு புரியுமோ அதே மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோட எண்ணில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலையும் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறோம்? நம்ம 2 பேர்த்துக்கும் ஒருத்தவனை காமனாக தெரிஞ்சிச்சுன்னா அவனை மியூச்சுவல் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? 2 பேரோ இல்லை நிறைய பேரோட மணியை ஒன்றா வச்சிருக்க அந்த ஃபண்டுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐசிஐசி, இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கும். நிறைய பேங்க்ஸே அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 3000+ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது இந்தியாவில். இந்த ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம ஒரு ஃபண்ட் மேனேஜர், இப்போ ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம மணியெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எல்லாரோட மணியும் கலெக்ட் பண்ணி அவங்களாம் இந்தியாவில் இருக்க எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோன்னு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை வச்சு நம்மளோட மணியை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா as a நார்மல் பர்சனாக எல்லாருக்குமே ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இருக்காது. பட் நமக்கு வந்துட்டு நம்ம மணி கொடுக்குறோம், அதுக்கான ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும், அதுக்காக ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் பர்சனை நான் நம்பி என்னோட மணியை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொண்டு வர வைக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ இதுதான் பேசிக்கலி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நடக்கிறது. அப்படியே அவங்க இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு கோல் பேஸ்டாக இருக்கும். ஏன் இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக வேணும்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளீட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ஷார்ட்டாக இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? இண்டெக்ஸ் ஃபண்ட், இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இந்த ஃபண்ட் மேனேஜர்லாம் ஓகே நான் இந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ண போகிறேன், அந்த ஸ்டாக்கை பிக் பண்ண போகிறேன், இந்த மாதிரி எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க. இண்டெக்ஸில் நான் அப்படியே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது என்ன ரிட்டர்ன் வருதோ அதுதான் ரிட்டர்ன். லெட்ஸ் இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுதான் நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். அதே இது இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸை விட்டுட்டு அடுத்த 50 கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுதான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்கிறோம். இல்லை நான் இந்தியாவில் இருக்க டாப் 30 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதான் சென்செக்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ண ஃபண்ட்ஸ் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் பேஸ்ட் ஃபண்ட்ஸ்லாம் ஃபண்ட் மேனேஜர் உட்காந்துட்டு ஓகே நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாம், இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலான்னு எந்த டிசிஷன் எடுக்க தேவையில்லை. ஓகே நிஃப்டி 50 சூஸ் பண்ணுறோமா, அந்த 50 கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டும் பெர்ஃபார்ம் ஆகும். மீனிங் நம்ம எல்லாருக்கிட்டே கலெக்ட் பண்ணுற மணியை ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதே வெயிட்டேஜில் அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணிடுவார். இதுக்கு நம்மளே டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த 50 கம்பெனிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்ல ராகுல் நீங்கள் கேட்கலாம். நம்மளே இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றது நம்ம மேனுவலாக பண்ணுறது கஷ்டம் இல்லையா? பட் இந்த மாதிரி ஃபண்ட் ஹவுஸ்லாம் அவங்க வந்துட்டு அதை ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. ஓகே 50 கம்பெனிஸில் டாப் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்துட்டு 10% வெயிட்டேஜ் எடுத்துக்குது, டாப் செகண்ட் கம்பெனி வந்துட்டு 5% வெயிட்டேஜ் எடுத்துக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ரேஷியோவில் நான் 100 rupees கொடுத்தேன்னா அந்த 100 rupeesம் அந்த 50 கம்பெனிஸில் வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபண்ட் ஹவுசஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன தான் இண்டெக்ஸ் ஃபண்டில் டாப் 50 ஏதோ ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணாலும் அது மல்டிபிள் ஸ்டாக்ஸில் தானே அந்த மணியெல்லாம் போகுது. மீனிங் அதுவும் ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். கன்ஃபியூஷன் ரைட்டு. ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் இண்டெக்ஸ் ஃபண்ட் கிடையாது, பட் எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டும் ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டுக்கும் உள்ள குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம மணியை கொடுக்குறோன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்ம எப்போ ஸ்டாக் வாங்கலாம், எப்போ ஸ்டாக்கை விற்கலாம், எந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி தான் அந்த ஃபண்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. வேறஸ் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பாசிவ் வே ஆஃப் இன்வெஸ்டிங். அந்த ஃபண்ட் மேனேஜர் மார்க்கெட்டில் இருக்க 50 கம்பெனிஸை அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். அங்கே ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இங்கே ரிட்டர்ன் வரும், அங்கே ரிட்டர்ன் வரலன்னா இங்கே ரிட்டர்ன் வரல. சிம்பிள். இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்டில் அவரோட கோலே என்னென்னா இந்த நிஃப்டி 50லேருந்து வர ரிட்டர்னோட நம்ம அதிகமாக எப்படியாச்சும் வாங்கிடணும். ஏன்னா நிஃப்டி 50லேயே நல்ல ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா எதுக்காக மக்கள் வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறாங்க, இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்கள்ல. ஸோ நான் நிஃப்டி 50 நான் வந்து பீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. அது எப்படியாச்சும் பீட் பண்ணுறதுனா நாங்கள் பீட் பண்ணி காட்டுறோம் அப்படின்றதுனால
அவங்களோட எக்ஸ்பென்ஸையும் கூட்டிக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? நம்ம நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 5 years இன்வெஸ்ட் பண்ணுறோம், 1 year இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம மணியை வித்ட்ரா பண்ணுவோம் இல்லையா? வித்ட்ரா பண்ணுறப்போ ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு போயிடும். அது எப்பவுமே இண்டெக்ஸ் ஃபண்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.1%, 0.2% அந்த மாதிரி. பட் மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுனால அதிக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைப்பாங்க. ரெண்டுல எது ரிஸ்க் கம்மியாக இருக்குன்னு கேட்டால் ரெண்டுலேயுமே ரிஸ்கி தான். என்ன, யாரோ ஒரு பர்சன் எடுக்கிற டிசிஷன்னால இதில் ரிட்டர்ன் வந்துட்டு பேஸ்டாக இருக்குது. பட் இங்கே வந்துட்டு எந்த ஒரு பர்சனும் உட்காந்து டிசைட் பண்ணுறதில்ல. மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும், மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகலாம் நமக்கு ரிட்டர்ன் வராது. பட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் 10 years ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் ரிப்பீட்டடாக ரொம்ப வருஷமாக தொடர்ந்து இந்த நிஃப்டி 50 கொடுக்குற ரிட்டர்னோட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குறதே கிடையாது. இந்த வருஷம் ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்துட்டு நிஃப்டி 50யோட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லேயும் அதே ஃபண்ட் ஹவுஸ் வந்துட்டு நிஃப்டி 50 பீட் பண்ணுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு ஏற்ற மாதிரி எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் பர்சனலாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் பாசிவாக மேனேஜ் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் என்னோட மணியை போட்டுருவேன். இதோட பெஸ்ட்டான நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கலாம். நான் அகெயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம மணியை மாற்றி போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நான் வந்துட்டு ப்ளஸ் நம்ம வந்து உட்காந்து எவ்ரிடே வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா, நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ நிஃப்டி 50 போடுறேன், இந்தியா க்ரோ ஆச்சு, டாப் 50 கம்பெனி க்ரோ ஆச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. ஹிஸ்டாரிக்கலி 12 to 15% ரிட்டர்ன் வந்துருக்கு. எனக்கு அந்த ரிட்டர்ன் கிடச்சாலே போதும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு வந்து அதிகமாக ரிட்டர்ன் வரணும், நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாம். இல்லை என்னோட மணியை பாதுகாத்தா போதும், ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன் கிடச்சா போதும், நிஃப்டி 50 என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அந்த ரிட்டர்ன் எனக்கு வந்தாலே போதும் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் பேஸ் நிஃப்டி 50ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். See you. We have very limited time and start your investment journey. Rahul.